Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 614 பார்ட் 2. ஓபன் பண்ணா மோச்சா கிட்ட நம்ம சாப்பர் என்ன சொல்லியிருந்தானா, இந்த டைம் நீங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆகாம விட்டுட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வாழ்க்கையில என்னைக்குமே உங்களால எஸ்கேப் ஆக முடியாது. அப்படியே நீங்க எஸ்கேப் ஆனாலும் சீக்கிரமாவே செத்துருவீங்கன்னு சொல்லுவான். இனிமேட் எப்படி இங்க இருப்பா இவங்க எல்லாரும் தானே ஒன்னா சேர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நாங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கதறுன்னு கதறாங்க. ஒரு வருஷத்துக்கு மேல இங்கதான் இருக்காங்க, என்ன டிசீஸ்னு தெரியல, ஏமாத்தி அவளை இங்க இருக்க வச்சிருக்காங்கன்னு இப்பதான் அவளுக்கே தெரிய வருது. ஆனா சீக்கிரத்துல சாவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சோ அதை நினைச்சு பயந்து போய் கதறி கதறி அழுவா. நாங்க இன்னும் வளர்ந்து கடல் எல்லாம் சுத்தலான்னு பிளான் பண்ணமே, எல்லாமே இப்ப நாசமா போச்சு. அவங்க கொடுத்த கேண்டியை சாப்பிட்டா நாங்க செத்துருவோம்னு என்னைக்குமே நினைச்சதில்ல, அதை ஜாலியா தான் வாங்கி சாப்பிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி அழுவாளா. சாப்பர் கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவான், இதுல ஓத்த பெண் இருக்குது, உன்னை ஏமாத்தி இருக்காங்க, அதனாலதான் அந்த சீசரை நாங்க சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சாப்பர்லாம் பயங்கர வெறியோட சொல்லுவான். ஆனா அதுக்கப்புறம் அவ காலில் விழுந்து என்னைய மன்னிச்சிருமா, உன்னைய சீக்கிரமா கண்டுபிடிக்காம விட்டுட்டோம், அப்படி கண்டுபிடிச்சிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லாம உங்களை காப்பாத்தி இருக்கலாம்னு சொன்ன உடனே, நாங்க சாக வேண்டாம், எங்களுக்கு சாக பிடிக்கலன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவா. உடனே சாப்பர், நீ ஒன்னும் பயப்படாத, கண்டிப்பா நீ சாக மாட்டே, நாங்க எல்லாத்தையுமே காப்பாத்திடுவோம், கவலையே படாத. அந்த சீசர் ரொம்பவும் பவர்ஃபுல்லான கொடூரமான ஆள் தான், பட் இருந்தாலும் எங்க கேப்டனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் பயங்கர ஸ்ட்ராங்கு, இறங்கி அடிச்சான்னா எவன் பல்லா இருந்தாலும் செதற அடிச்சிருவான், அவன் கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த கடலுக்கே கிங் ஆக போறான், இந்த இடத்தை விட்டு போகும்போது கண்டிப்பா சீசரை பொழந்து கட்டிட்டு தான் போவான், அதனால நீ கவலையே படாத, நம்மளோட வேலை இதுக்கப்புறம் எந்த ஒரு குழந்தைகளையுமே அந்த கேண்டீஸை சாப்பிட விடவே கூடாது, நான் முடிஞ்ச அளவுக்கு உங்க எல்லாத்துக்குமே செடேட்டிவ் கொடுத்து சரி பண்ணிடுறேன், ஆனா நீ பிஸ்கெட் ரூம்ல இருக்க கேண்டீஸை யாருமே எடுக்காத மாதிரி பத்திரமா பாத்துக்க, மிச்சம் எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம். உடனே அப்பதான் வெறி பிடிச்சி ஒரு முடிவு எடுத்தா, என்ன ஆனாலும் சரி நான் யாரையும் அந்த கேண்டீஸை சாப்பிட விட மாட்டேன், அது மட்டும் இல்லாம நாங்க கன்ஃபார்மா வீட்டுக்கு போவோம், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி கிளம்புனா அந்த டைம் தான் அந்த டோர் எல்லாத்தையும் உடச்சு பிச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க. சோ எப்படியோ அவ ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கேண்டீஸ் எல்லாம் அவளே சாப்பிட்டு கடைசியில நத்தமா வாந்தி எடுத்துட்டா. சாப்பர்கள்லாம் என்ன பண்றதுனே தெரியல, ஏன்னா ஒன்னு சாப்பிட்டாலே உயிர் போயிருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, இதுல இத்தனை எண்ணத்தை சாப்பிட்டுருக்கா, என்ன ஆவறது. இங்க சுத்தி இருக்க குழந்தைங்களாம் பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க, மோச்சா ரத்தமா வாந்தி எடுக்கிறா, அது வெறும் ஸ்வீட் கேண்டீஸ் தானே, அப்புறம் எப்படி ஆச்சுன்னு சொல்லி பயந்து போய் நின்றுட்டு இருப்பாங்க. சாப்பர் அப்படியே படிக்கட்டுல முக்குன்னு முக்கி மோச்சா கிட்ட போக ட்ரை பண்ணுவான், அவனால நிக்க கூட முடியல. இவ்வளவு நேரம் வயலண்டா இருந்த குழந்தைங்களாம் இப்போ மோச்சாவை பார்த்துட்டு அவளுக்கு என்ன ஆச்சு, அவளை பார்த்தா நல்ல விதமா தெரியலையாம்பாங்க. அந்த டைம் ரோபின் சில்ட்ரன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நோட் பண்ணவ டப்புன்னு சாப்பரை அடிச்சு புடிச்சு தூக்கிட்டு நேரா மோச்சா கிட்ட ஓடுவா. பாவம் அந்த புள்ள அங்க முடியாம முக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவகிட்ட அடிச்சு புடிச்சு போய் மத்தவங்க எல்லாத்தையும் பார்த்து கத்துன்னு கத்துவான். இப்படி தாண்டா அந்த கேண்டி பண்ணும், மோச்சா அவங்க எல்லாத்தோட உயிரையும் காப்பாத்துறதுக்காக அவ உயிரை தியாகம் பண்ணிட்டா, இதெல்லாம் தேவையாடான்னு வண்டையா திட்டுவான். நம்ம இருந்துட்டு எப்படியாச்சும் அவளுக்கு செடேட்டிவ கொடுத்து காப்பாத்து, அவ உயிரோட இருக்கணும்பா, ஏன்னா இப்ப அவ உசுருக்கு போராடிட்டு இருக்கா, இப்பவும் அவளை காப்பாத்துறதுக்கு டைம் இருக்குது, ஏதாச்சும் பண்ணணுமேனு சொல்லி பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பானா. அந்த டைம் தான் அந்த G5 ஸ்குவாடு நம்ம சஞ்சியோட தலைமையில அப்படியே கெத்தா ஒரு என்ட்ரி கொடுப்பானுங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்காங்க, அவங்கள அமுக்கி புடிங்க, வயலன்ஸை யூஸ் பண்ணாதீங்க, நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்கன்னு போட்டு அமுக்குன்னு அமுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருந்தானுங்கன்னா மோச்சாவை காப்பாத்திருக்கலாம், ஆனா இப்பதான் எல்லாம் போச்சு. இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு முழிப்பாங்க, எது சஞ்சி நேவி கூடையான்னு. வந்தவன் பிரதர்ஸ், சில்ட்ரன்ஸை தடுக்க மட்டும் தான் செய்யணும், அடிக்க கூடாது, அப்படி பண்ணீங்கன்னா அது வயலன்ஸ், அதனால கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மெடிக்கல் டீமை வர சொல்லுவான். அவங்களோட வேலை என்னன்னா சாப்பட்ட இன்ஜெக்ஷனை வாங்கி அந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே போட்டு விடுறது, ஏன்னா மெடிக்கல் டீமுக்கு இன்ஜெக்ஷன் போட தெரிஞ்சிருக்கும்ல. சாப்பர் ஒன்னு இன்ஜெக்ஷன் எல்லாத்தையுமே கொடுத்து விடுவான். செடேட்டிவை கொடுத்து எல்லா குழந்தைகளையும் சரி பண்ணியாச்சு, இனி பேலன்ஸ் இருக்கிறது மோச்சா மட்டும்தான். ஆமா, உங்கள யார் யாருக்கெல்லாம் இன்ஜெக்ஷன்னா பயம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த பக்கம் இன்ஜெக்ஷனை பார்த்தா அந்த பக்கம் பஸ் பிடிச்சி பக்கத்தூருக்கே போயிடுவேன். சரி, இப்ப மத்த எல்லாத்தையுமே சரி பண்ணியாச்சு, மோச்சா மட்டும்தான் பெண்டிங். அவளை இங்க வச்செல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, அதனால எக்ஸாமினேஷன் ரூமுக்கு கொண்டு போவாங்க. டைம் கம்மியா தான் இருக்கு, சீக்கிரம் போங்கன்னு அடிச்சு புடிச்சு கூட்டு போவான். இப்ப எல்லாத்துக்குமே கவலை என்னன்னா மோச்சாவை நினைச்சு மட்டும்தான். அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்திட்டோன்னு சந்தோஷம், ஆனா சாக போறமேனு கதறி அழுவா. அவ அழுகிறத பார்த்து சாப்பர் ஒரு சைடு கண்ணா பின்னான்னு அழுதுகிட்டு இருப்பான். இது எல்லாமே ஏன் தப்புதாமா, என்னைய மன்னிச்சிருன்னு. அந்த நிலைமையில கூட அந்த மோச்சா புள்ள சாப்பரை கூப்பிட்டு, நான் கேண்டீஸை கொடுக்கல, எப்படியோ என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்திட்டேன்பா. ஐயோ மோச்சா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த ட்ரை பண்ணி ஓ உசர விட போறியே, ஆனா நீ காப்பாத்திட்டே, அவங்க எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க, அது எல்லாத்துக்கும் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு அவளுக்கு சந்தோஷம். ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத, என்ன ஆனாலும் சரி நான் உன்னைய காப்பாத்துவேன், கண்டிப்பா காப்பாத்துவேன்னு கதறி அழுவான். நீ கண்டிப்பா பெரிய புள்ளையா வளருவ, அதை பத்தி எல்லாம் நீ கவலையே படாத உடனே சந்தோஷப்படுவா. அப்படியே அங்க கட் பண்ணி சி பில்டிங்ல காட்டுறாங்க. பட்டால் அந்த இடத்துல பயங்கரமா வெடிக்கும், ஒரே புகமண்டலமா இருக்கும். இந்த மஞ்சமாக்கானுகள்லாம் என்ன சத்தம் யாரு இதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது யாரோ கீழ இருந்து மேல உடச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க. எல்லாம் யாருன்னு பதட்டத்தோட பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்படியே புகைக்குள்ள இருந்து நம்ம பையன் கெத்தா வருவான், அதுவும் மொமனசுக்கேவை காப்பாத்திக்கிட்டு. இப்ப
இப்படி அவன் ஒரு என்ட்ரி கொடுப்பான்னு எவனுமே எதிர்பார்க்கவே இல்லை. உடனே அத்தனை பேரும் அவனை சுடுங்கடா விடக்கூடாதுன்னு சொல்லி சுட எய்ம் மட்டும் தான் பண்ணுவானுங்க. ஒரு லுக்கு மட்டும் தான் விடுவான். அப்படியே எல்லாம் பேன்னு மயக்கம் போட்டு விடுவானுங்க. கான்குரர் ஹாக்கியை யூஸ் பண்ணிட்டான். ஒரே ஒருத்தனை மட்டும் விட்டு வச்சுட்டு சீசர் எங்கன்னு கேட்பானா. அவன் சுத்தி முத்தி பார்த்துட்டு ஐயோ எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல காலி பண்ணிட்டான், எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவன் மாஸ்டரை காப்பாத்துறதுக்காக நடிப்பான். ஆனா லூஃபி உசாரு சட்டையை பிடிச்சு எங்கடா சீசரு ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டின உடனே அந்த நாய் ஆர் பில்டிங்ல தான் இருக்கான், இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா போய் கீழே போ, பேதியில போனவன் ஏதாச்சும் சேர்ல உட்கார்ந்து சுத்திட்டு இருப்பான்னு சொல்லுவானா. ரொம்ப தேங்க்ஸ், இன்னைக்கு அவனை சம்பவம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வெறி கொண்டு போவான். அவ்வளவுதான்.